Hello students, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல JEE எக்ஸாம்ஸ்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस 20 ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस நம்ம சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி 2022ல NEET and JEE எக்ஸாம்ஸ் எழுத போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம சிட்டி NEET JEEல 50 days free live crash course for mathematics and 2 months free live crash course for biology conduct பண்ணிட்டு இருக்கோம். இந்த free live crash courseல நீங்க ஜாயின் பண்ணனும் அப்படி நினைச்சீங்க அப்படினா நம்மளோட சிட்டி NEET JEE ஆப்பை Play Storeல இருந்து டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணீங்க அப்படினா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பேட்சஸ் அப்படினு காட்டும். இந்த பேட்சஸ் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா இந்த இடத்துல ஒரு பிளஸ் ஐகான் காட்டும். இந்த பிளஸ் ஐகானை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா enter the batch code அப்படினு சொல்லி கேக்கும். நீங்க மேத்தமேட்டிக்ஸ்க்கான ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணனும் அப்படி நினைச்சீங்க அப்படினா இந்த பேட்ச் கோட டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படினா ரெக்வெஸ்ட் சென்ட் ஆயிடும். அந்த ரெக்வெஸ்ட்டை நாங்க அக்செப்ட் பண்ண உடனே 50 days free live crash course for mathematicsல நீங்க ஜாயின் பண்ணிடலாம். இல்ல நான் பயாலஜில ஜாயின் பண்ணனும் அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படினா bio 30 அப்படினு சொல்லி டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படினா ரெக்வெஸ்ட் சென்ட் ஆயிடும். அந்த ரெக்வெஸ்ட்டை நாங்க அக்செப்ட் பண்ண உடனே 2 months free live crash course for biologyல நீங்க ஜாயின் பண்ணிடலாம். இதே மாதிரி 2023ல NEET and JEE எக்ஸாம்ஸ் எழுத போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம சிட்டி NEET JEEல 1 year கோர்ஸ் ஒன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 1 year கோர்ஸ்க்கான ஃபுல் டீடைல்ஸ் நம்ம Telegram சேனல்ல மட்டும் தான் தர போறோம். நீங்க இன்னும் Telegram சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படினா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல Telegram சேனலோட லிங்க் நாங்க கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம Telegram சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. ப்ராப்ளம் நம்பர் 1. So first problemல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படினா the Gibbs free energy changes for the given reactions. நம்மளுக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ரியாக்ஷன்ஸோட Gibbs free energy changes நம்மள கேக்குறாங்க. இந்த ரியாக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய half செல்ஸோட பொட்டன்ஷியல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷன்ஸை நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல எக்ஸாமின் பண்ணும்போது காப்பர் அப்படிங்கிறது Cu2+ கன்வர்ஷன்ஸ் நடந்திருக்கு. Cu அப்படிங்கிறது Cu2+ மாறும். எப்ப மாறும்னு பாத்தீங்க அப்படினா 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும்போது. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சிடேஷன் எங்க நடக்கும்? ஆனோட்ல மட்டும் தான் நடக்கும். சோ அப்ப இந்த ஹாஃப் செல் ஆனோட்ல நடக்கக்கூடிய ஹாஃப் செல் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் Sn2+ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா Sn கன்வெர்ட் ஆகுது. இது Sn எப்போ கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும்போது. சோ கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிடக்ஷன்ஸ் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கேத்தோட்ல ரிடக்ஷன்ஸ் நடக்குது. இந்த ஹாஃப் செல்ஸோட பொட்டன்ஷியல்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா இல்லையா? Cu2+ அப்படிங்கிறது Cu கன்வெர்ட் ஆகுது. சோ அப்ப இங்க ரிடக்ஷன் நடந்திருக்கு. சோ அப்ப இந்த ஹாஃப் செல்ஸோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் நம்மளுக்கு क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் வச்சு தான் நம்ம வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கண்டுபிடிக்க போறோம். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செல்க்கு 0.34 வோல்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். தென் செகண்ட் ஹாஃப் செல்ஸோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பாத்தீங்க அப்படின்னா Sn2+ இருந்து Sn கன்வெர்ட் ஆகுது. Sn2+ அப்படிங்கிறது ரெடியூஸ்டா இருக்கிறதுனால இதை நம்ம ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ எல்லாமே ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்கு. அண்ட் Sn2+ அப்படிங்கிறது Sn கன்வர்ஷன்ஸ் ஆகுது. இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பாத்தீங்க அப்படின்னா -0.16 வோல்ட். ஓகே, சோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கேத்தோட் அண்ட் ஆனோட் நமக்கு தெரியும். கேத்தோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அண்ட் ஆனோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வச்சு நம்ம கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு நான் சொன்னேன். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் பாத்தீங்க அப்படின்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு -NF E0 செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இது ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் தி செல் அப்படின்னு இருக்கிறதுனால இதை நம்ம ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி செல் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் தி செல் தெரியணும். N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் இன் தி செல் ரியாக்ஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். அண்ட் செல் ரியாக்ஷன்ஸ்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. சோ அப்ப N is equal to 2 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. தென் F அப்படிங்கிறது ஃபாரடே கான்ஸ்டன்ட் 96500 கூலும் ஆஃப் சார்ஜஸ். அதான் வந்து நம்ம ஃபாரடே கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் E0 ஆஃப் செல் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் தி செல் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் தி செல் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் மைனஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம்? EMF ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் a cell அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த கேத்தோட் அப்படிங்கிறது என்ன இருக்கு? -0.16 வோல்ட். தென் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஆனோட் அப்படிங்கிறது 0.34. சோ இந்த இடத்துல மைனஸ் இருக்குனால மைனஸ் அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். சோ இதை சிம்பிள் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 0.50 வோல்ட் அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் a cell. சோ இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிறது தெரிஞ்சிரும் இல்லையா? ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். மைனஸ் N அப்படிங்கிறது நம்ம 2 அப்படின்னு சொன்னோம். F அப்படிங்கிறது 96500 மல்டிப்ளைட் பை E0 செல் அப்படிங்கிறது -0.5 அப்படின்றது. ஓகேவா? சோ இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிறது ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 2. An oxidation and reduction reaction in which 3 electrons are
transferred has a standard Gibbs free energy change of 17.37 kilojoule per mole at 25 degrees Celsius. The value of standard EMF of a cell. நம்மள என்ன கேக்குறாங்க அப்படின்னா கொஸ்டின்ல Gibbs free energy changes அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. அதை கொடுத்துட்டு நம்மள என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா Gibbs free energy changes கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க ஸ்டாண்டர்ட் EMF of a cell அப்படிங்கறத நம்ம கேட்டிருக்காங்க. சோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சோ அதே ஃபார்முலா தான். அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் அப்படிங்கறதும் நம்மளுக்கு क्वेश्चंसலயே கொடுத்துட்டாங்க. 3 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. சோ அப்ப Gibbs free energy change அப்படிங்கிறது -NF E0 cell அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். சோ N அப்படிங்கிறது நம்ம 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். F ஓட வேல்யூ 96500 அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். E0 cell அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். Gibbs free energy change அப்படிங்கிறது 17.37 கிலோ ஜூல் அப்படின்னு இருக்கு. சோ கிலோக்கு 10⁻³ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் a cell அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 3. For the disproportionation reactions, நம்மளுக்கு ஒரு disproportionation reactions கொடுத்துட்டாங்க. At 298 Kelvin, the ln of K அப்படிங்கிறது equilibrium constants, ln K என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள கேக்குறாங்க. சோ நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா reduction potential, இந்த பர்టిక్యులர் செல் ரியாக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஹாஃப் செல்ஸோட reduction potential. எப்படி reduction potential 2+ ல இருந்து plus ஸ்டேட்டுக்கு ரீச் ஆகுது. சோ அப்ப இது ரெடியூஸ்டா இருக்கு. சோ அதனால தான் நம்ம என்ன சொல்வோம் reduction potential அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ reduction potential equilibrium constantsனா ரிலேட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா Nernst equations. Nernst equations அப்படிங்கிறது என்னது அப்படின்னா E cell is equal to E0 cell minus RT divided by N of F multiplied by 2.303 log of concentration of the product divided by concentration of the reactant அப்படிங்கறத நம்ம Nernst equationsலயே படிச்சோம். பட் நம்மளுக்கு இங்க கேட்டிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ln K கேட்டதனால என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ln இந்த 2.303 log அப்படிங்கறத நம்ம என்ன சொல்வோம் ln அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை சிம்பிள் பண்ணிக்கலாம். சோ இது எப்படி பண்றோம் அப்படின்னா -RT by NF ln K அப்படின்னு சொல்லி நம்ம டைரக்டாவே எழுதிக்கலாம். ஓகேவா, ln K தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகே ரைட். சோ இப்போ என்னன்னா நமக்கு தேவை ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் தி செல் அப்படிங்கிறது தேவை. RT by F ஓட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. ln of K நம்ம கண்டுபிடிக்கணும். N அப்படிங்கிறது இந்த செல் ரியாக்ஷன்ஸ்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. சோ அதை வந்து நம்ம செல் ரியாக்ஷன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சோ அப்ப E0 செல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு E செல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ln K அப்படிங்கறத கண்டுபிடிச்சலாம். சோ E0 செல் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பர்టిక్యులர் டிஸ்ப்ரோபோர்ஷனேஷன் ரியாக்ஷனை எக்ஸாமைன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த டிஸ்ப்ரோபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்ஸ்ல Cu plus I அப்படிங்கிறது Cu வா கன்வெர்ட் ஆகுது. Cu plus அப்படிங்கிறது Cu வா கன்வர்ஷன் ஆகுது. சோ இது எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும்போது. அதே மாதிரி Cu plus அப்படிங்கிறது Cu2+ ஸ்டேட்டை ரீச் பண்ணுது. இது எப்ப நடக்கும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணும்போது தான் நடக்கும். ஓகேவா, சோ இப்போ இது ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்றதுனால இது என்ன சொல்லுவோம் நம்ம ரிடக்ஷன் ஹாஃப் செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிடக்ஷன் ஹாஃப் செல்ஸ் அப்படிங்கிறது எங்க நடக்கும், ரிடக்ஷன் அப்படிங்கிறது கேத்தோட்ல நடக்கும். தென் இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால நம்ம இது என்ன சொல்லுவோம் ஆனோடிக் ஹாஃப் செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இதோட பொட்டன்ஷியல்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சோ இங்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா Cu2+ அப்படிங்கிறது Cu-வா கன்வெர்ட் ஆகுது. சோ அது ரெடியூஸ்ட் ஆகுது இல்லையா. சோ அப்போ ஆனோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது 0.16 வோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தென் கேத்தோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பாத்தீங்க அப்படின்னா 0. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் அப்படிங்கிறது 0.52 வோல்ட். சோ இப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் மைனஸ் ஆனோட் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் அ செல் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் அ கேத்தோட் மைனஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் தி ஆனோட். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் அப்படிங்கறதோட வேல்யூ 0.52 minus 0.16. சோ இது சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 46 0.36 வோல்ட் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் a செல் அப்படிங்கிறது 0.36 வோல்ட். சோ அப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. E செல் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, சாரி ln K அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சோ இந்த இடத்துல நம்ம K ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது எப்போ மட்டும் தான் இருக்கும், E செல் அப்படிங்கிறது 0வா இருக்கும்போது. ஓகேவா, சோ நம்ம என்ன பார்த்திருக்கோம், நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அட் ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ஸ்ல E செல் அப்படிங்கிறது 0 அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா, சோ K அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம், ratio of the concentration of the product divided by concentration of the reactant அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். சோ அது ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ஸ்ல இருக்கிறதுனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா
நம்மளுக்கு ln k அப்படிங்கிறது மாறி இருக்கும். ஓகேவா? சோ உங்களுக்கு டீடைலா புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் எழுதிறேன். E cell is equal to E naught cell minus RT divided by N of F ln of concentration of the product divided by concentration of the reactant அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். at equilibrium conditionsல பாத்தீங்க அப்படின்னா E cell அப்படிங்கிறது 0வா இருக்கும் and ratio of the concentration of the product அப்படிங்கிறது product by reactant அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்வோம் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ அப்ப இந்த பர்టిక్యులர் கண்டிஷன்ஸ் நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 0 is equal to E naught cell minus RT divided by N of F ln of K அப்படின்னு எனக்கு கிடைச்சிருக்கு. சோ அப்ப இந்த மைனஸ்ல இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு பிளஸ்ஸா மாறிடும் இல்லையா? சோ அப்போ ஸ்டாண்டர்ட் EMF of a cell is equal to RT divided by NF ln of K. So அப்போ standard EMF of a cell அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். number of electrons involved in the balanced half cell reactions பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1 தான் இருக்கு. சோ அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு n is equal to 1 RT divided by F அப்படிங்கறதோட வேல்யூவும் நமக்கு क्वेश्चंसலயே கொடுத்திருந்தாங்க. எவ்வளவு கொடுத்தாங்க 0.025 அப்படிங்கறது நமக்கு क्वेश्चंसல கொடுத்துட்டாங்க. ரைட்? n கண்டுபிடிச்சிட்டோம். RT F ஓட வேல்யூ நமக்கு क्वेश्चंसல கொடுத்துட்டாங்க. E naught cell அப்படிங்கறது 0.36 வோல்ட் அப்படின்னு சொல்லியும் நமக்கு கொடுத்துட்டாங்க. சோ இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 0.36 வோல்ட் ஈக்குவல் டு RT by F அப்படிங்கிறது என்னது 0.025 டிவைடட் பை n அப்படிங்கறதோட வேல்யூ 1 ln of k அப்படின்னு கிடைச்சிருக்கு. சோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ln of k is equal to 0.36 divided by 0.025. So இந்த பர்టిక్యులர் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் நம்ம சிம்பிள் பண்ணோம் அப்படினா நமக்கு ln of k ஓட வேல்யூ தெரிஞ்சிரும். ரைட்? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 4. What would be the electrode potential for the given half cell reaction at pH is equal to 5? So pH அப்படிங்கிறது 5 ரேஞ்சஸ்ல இருக்கு. So pH அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்வோம்? pH அப்படிங்கிறது நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் H plus ion concentration. So H plus ion ஓட concentration இன்டைரக்டா ரெப்ரசன்ட் பண்றதா pH is equal to 5 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நமக்கு ஒரு half cell reactions கொடுத்திருக்காங்க. அந்த half cell reactions தெளிவா இல்லாதனால நான் திருப்பி இங்க எழுதுறேன். வாட்டர் அப்படிங்கிறது ஆக்ஸிஜன் and 4 H plus ion plus 4 electrons. So இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய given half cell reaction. இந்த half cell reactions ஓட ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கறதும் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே? ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் 1.23 வோல்ட். half cell reactions கொடுத்தாங்க, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டாங்க, இன்டைரக்டா H plus ions ஓட கான்சென்ட்ரேஷன்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இந்த half cell இருக்கு இல்லையா இந்த half cell reactions ஓட பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது pH 5 இருக்கும்போது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ கான்சென்ட்ரேஷன் அண்ட் பொட்டன்ஷியலை லிங்க் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் என்னது? Nernst equation. Nernst equationsல என்ன சொல்லிருக்காங்க? reduction potential or E cell is equal to standard reduction potential minus RT divided by N of F ln of concentration of the product divided by concentration of the reactant. So அப்ப concentration reduction potential லிங்க் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் Nernst equation அப்படின்னு நம்ம சொல்லுவோம். standard reduction potential நமக்கு கொடுத்துட்டாங்க. concentration of the product எது reactant எது சோ நமக்கு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா சோ அதுல ப்ராடக்ட் எது ப்ராடக்ட் அப்படிங்கிறது 4H plus ions and oxygen gases அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ இது வந்து நான் நெக்ஸ்ட் பேजेसல எழுதுறேன் reduction potential equal to standard reduction potential minus RT divided by NF ln of concentration of the product என்னென்ன வருது H plus ion concentration வருது oxygen gas வருது ஆக்சிஜன் அப்படிங்கிறது கேஸா இருக்கிறதுனால அதை நம்ம பிரஷர்ல தான் மெஷர் பண்ணுவோம் இல்லையா சோ அதனால பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் டிவைடட் பை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படிங்கிறது இங்க என்ன பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் அப்படிங்கறத பிரசன்டா இருக்கு சோ வாட்டரோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கிறதுனால நம்ம ஸ்கொயர்ல 2 அப்படிங்கறத நம்ம போடுவோம் ஓகேவா அப்ப H plus ion முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 4 அப்படிங்கிற கோஎஃபிஷியன்ஸ் இருக்கிறதுனால அதோட பவர்ல நம்ம 4 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்றோம் நமக்கு क्वेश्चनலயே பாத்தீங்க அப்படின்னா oxygen under standard atmospheric pressure of 1 bar pressure so அப்ப oxygen gas பாத்தீங்க அப்படின்னா 1 bar pressureல இருக்கு and water அப்படிங்கிறது நமக்கு சால்வெண்டா யூஸ் பண்ணிருப்போம் சால்வெண்டா யூஸ் பண்ணதுனால இதோட கான்சென்ட்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 1 அப்படி நம்ம எடுத்துப்போம் so அப்ப reduction potential அப்படிங்கிறது 1.23 volt minus R and T ஓட வேல்யூஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு क्वेश्चंसலயே கொடுத்துட்டாங்க
and n அப்படிங்கிறது number of electrons involved. Number of electrons involved எவ்வளவு 4 electrons. சோ அப்ப n க்கு பதிலா நம்ம 4 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்றோம். f நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ln அப்படிங்கறத நம்ம log ஆ கன்வர்ட் பண்ணிடலாம். நமக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? சோ log அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ரீசன்ட்டா யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம். சோ ஆனா ln அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ரேரா யூஸ் பண்ணுவோம். அதனால வந்தீங்க அப்படின்னா ln அப்படிங்கறத நான் log ஆ கன்வர்ட் பண்ணிட்டேன். சோ அப்ப pressure of the gas அப்படிங்கிறது 1 bar pressure. வாட்டரோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறதும் 1. சோ அப்ப H plus ion concentration பவர் 4ல இருக்கு. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? லாகோட பவர் இருக்கு. சோ அந்த பவர் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு கொண்டு வந்துடலாமா? சோ அப்போ 1.23 minus RT divided by 4 of F multiplied by 2.303 multiplied by 4 log of H plus ion concentration. ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்க அப்படின்னா R and T divided by F 2.303. சோ இந்த வேல்யூலாம் நீங்க क्वेश्चंसல கொடுத்திருக்கிறதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினா இதோட ரிசல்ட்ஸ் நமக்கு என்னவா வரும் 0.059 அப்படி நமக்கு கிடைக்கும். ஓகே, சோ இந்த இடத்துல 4 காமனா இருக்கு. சோ 4 காமன் நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ 1.23 minus 0.059 log of H plus. சோ log of H plus நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்க அப்படினா minus log of H plus அப்படிங்கறத நம்ம pH அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஓகேவா? சோ அப்ப இங்கனா log of H plus இருக்கு, முன்னாடி மைனஸ் இருக்கு. சோ அப்ப நான் இத எடுத்துட்டு என்ன பண்றேன்னு பாத்தீங்க அப்படினா டைரக்டா வந்து pH அப்படின்னு நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ அப்போ pH ஓட வேல்யூ நம்ம क्वेश्चनல எவ்வளவு கொடுத்திருந்தாங்க 5 அப்படின்னு கொடுத்திருந்தாங்க இல்லையா? சோ அப்போ pH பதிலா நான் 5 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அட் pH வந்து 5 ரேஞ்ச்ல இருக்கும்போது எவ்வளோ அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிரும். சோ இத சிம்பிள் பண்ணோம் அப்படினா நமக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் pH 5ல எவ்வளோ அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிரும். ரைட்? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 5. ஃபார் an electrochemical cells, நமக்கு ஒரு electrochemical cells இருக்கு. அந்த electrochemical cellsோட செல் ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? எப்பவுமே செல் ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம செல் ரியாக்ஷனா கன்வர்ட் பண்ணிடுவோம். சோ செல் ரெப்ரசன்டேஷன்ல நமக்கு என்ன தெரியும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடியதெல்லாம் ஆனோட் அப்படின்னு தெரியும். ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடியது எல்லாமே கேத்தோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனோட்ல என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் தான் நடக்கும். அப்போ SN அப்படிங்கிறது SN2+ ஆ கன்வர்ஷன்ஸ் நடக்குது. இது எப்போ நடக்கும்? 2 எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணும்போது நடக்கும். தென் கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். சோ அப்போ Pb2+ அப்படிங்கிறது Pb ஆ கன்வர்ஷன்ஸ் நடக்குது. எப்போ கன்வெர்ட் ஆகும்? 2 எலக்ட்ரான்ஸ் Pb2+ அப்படிங்கிறது கெயின் பண்ணும்போது தான் Pb ஆ நமக்கு கன்வர்ஷன்ஸ் ஆகுது. சோ இத வச்சு நம்ம என்ன பண்றோம்? செல் ரியாக்ஷன் நம்ம எழுத போறோம். செல் ரியாக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா காமனா இருக்கக்கூடியது எலக்ட்ரான்ஸ் தான் கேன்சல் இருக்கு. சோ அப்ப எலக்ட்ரான்ஸ் நம்ம கேன்சல் பண்ணிட்டு Sn plus Pb2+ gives Sn2+ plus Pb. சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட செல் ரியாக்ஷன். சோ நமக்கு செல் ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நம்மள என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா the ratio of concentration of Sn2+ to Pb2+ when this can be attained the equilibrium. So equilibrium stage இந்த செல் reactions attain பண்ணும்போது ratio of concentration of Sn2+ to the Pb2+ ஓட concentrations என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள கேக்குறாங்க. So concentrations அப்படிங்கிறது நம்ம क्वेश्चंஸ்லயே இருக்கு. and standard reduction potential அப்படிங்கிறதும் क्वेश्चன்ல கொடுத்திருக்காங்க. equilibrium அப்படிங்கிற 3 டேர்ம் இருக்கு. சோ இது மூணையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஈக்குவேஷன்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட நர்ஸ்ட் ஈக்குவேஷன். நர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்ல என்ன சொல்றாங்க? E cell அப்படிங்கிறது E0 cell standard EMF of a cell minus RT divided by N of F ln concentration of the product by reactant. Product என்னது? Sn2+ and lead. Concentration of Sn2+ and concentration of lead. Then reactant sideல பாத்தீங்க அப்படின்னா concentration of Sn and concentration of the Pb2+ ion. So lead and Sn அப்படிங்கிறது சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது 1 மோலார் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். சோ அப்போ E0 செல் அப்படிங்கிறது நமக்கு क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க இல்லையா? எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.01 வோல்ட் minus RT divided by N. N அப்படிங்கிறது number of electrons involved in the balanced half cell reaction. அப்ப N is equal to 2 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. Then 2 of F ln of concentration of the Sn2+ divided by concentration of the Pb2+. So இந்த particular ratio தான் நமக்கு தெரியணும் இல்லையா? So அப்ப R, T and 2F அப்படிங்கறதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா Sn² ratio of a concentration of Sn2+ to Pb2+ அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிரும்.
தென் நம்மளுக்கு டெம்பரேச்சர் அண்ட் ரியல் ஆரோட வேல்யூஸ் எதுவும் கொடுக்கல இல்லையா, சோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 298 கெல்வின் எடுத்துக்கலாம். ரியல் கேஸ் கான்ஸ்டன்ஸ் கேஸ் கான்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 8.314 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபாரடே அப்படிங்கிறது 96,500 அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம். சோ இப்போ நம்ம என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம சிம்பிள் பண்ணி லாகா மாத்துறோம். ஓகேவா, சோ இப்போ வந்து RT divided by 2 of F multiplied by 2.303 log of SN2 plus and ratio of the PB2 plus. Okay, right. So இப்போ இந்த particular value நம்ம என்ன சொன்னோம், RT by F into 2.303 அப்படிங்கறதோட வேல்யூல நம்ம என்ன சொன்னோம் 0.059 அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. So அப்போ 0.01 minus 0.059 divided by 2 log of concentration of the SN2 plus divided by concentration of the PB2 plus அப்படிங்கறது நமக்கு கிடைச்சிருக்கு. சோ நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன்ஸ், அதாவது இன்னொரு க்ளூ கொடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா ஈக்லிபிரியம் கண்டிஷன். ஈக்லிபிரியம் கண்டிஷன் அப்படின்னா என்னது, E செல் அப்படிங்கிறது ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல ஜீரோவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே பார்த்திருக்கோம். சோ அப்ப E செல் அப்படிங்கிறது 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. சோ 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 0.01 minus 0.059 divided by 2 log of SN2 plus and PB2 plus. சோ இத சிம்பிள் பண்ணா அப்படினா நமக்கு ரேஷியோ அப்படிங்கிறது கிடைச்சிரும். சோ மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சு அப்படினா நமக்கு பிளஸ் ஆ மாறிடும் இல்லையா. சோ அப்போ 0.059 divided by 2 log of SN2 plus divided by PB2 plus. சோ அப்போ நமக்கு இந்த பர்టిక్యులர் வேல்யூ மட்டும் தான் ஒரு சைடு இருக்கணும், ரிமைனிங் எல்லாம் இந்த பக்கம் வந்துரும் இல்லையா. சோ அப்போ 0.02 divided by 0.059 log of concentration of SN2 plus divided by lead 2 plus. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து அப்ராக்ஸிமேட் வேல்யூவா சொல்றேன். சோ இந்த இடத்துல வந்து 0.02 இருக்கு, 0.06 நம்ம எடுத்துக்கலாம். சோ அப்ராக்ஸிமேட் வேல்யூஸா நான் எடுத்துக்கிறேன். சோ அந்த மாதிரி எடுக்கும்போது பாத்தீங்க அப்படினா இதுவும் கேன்சல் ஆகி நமக்கு 1/3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஏன்னா 2 கீழ 6 இருக்கு. சோ அப்ப சிம்பிள் பண்ணும்போது 1/3 தான் நமக்கு கிடைக்குது. சோ அப்போ இத log அப்படிங்கறத நம்ம அந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படினாலே நமக்கு ரேஷியோ ஆஃப் SN2 plus and PB2 plus ஓட ரேஷியோ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. சோ log அந்த பக்கம் போச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேஸ் 10 இருக்கிறதுனால 1/3 அப்படிங்கிறது 10 to the power of 1/3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம क्वेश्चंसல கேட்டிருக்கக்கூடிய ratio of concentration of SN2 plus to the concentration of PB2 plus. Next, problem number 6. For a given cell, நமக்கு ஒரு செல் கொடுத்துட்டாங்க. சோ அந்த செல்லோட செல் ரெப்ரசன்டேஷனா கொடுத்திருக்காங்க. சோ இந்த செல் ரெப்ரசன்டேஷன் வச்சு நம்ம செல் ரியாக்ஷன்ஸ் எழுத முடியுமா? ஃபர்ஸ்ட் நம்ம செல் ரியாக்ஷன்ஸ் எழுதிடுவோம். செல் ரியாக்ஷன்ஸ் எழுதிட்டு நெக்ஸ்ட் क्वेश्चनல என்ன கேக்குறாங்க அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். சோ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடியது எல்லாமே ஆனோட் அப்படின்னு நமக்கு தெரியும். ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடியது கேத்தோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனோட்ல என்ன நடக்கும், ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது நடக்குது. சோ இப்போ Cu அப்படிங்கிறது Cu2+ ஆ கன்வர்ஷன்ஸ் ஆகும், +2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணுது. தென் கேத்தோட்ல பாத்தீங்க அப்படின்னா Cu2+ அப்படிங்கிறது Cu ஆ கன்வெர்ட் ஆகுது, 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி Cu ஆ கன்வர்ஷன்ஸ் நடக்குது. சோ ரெண்டு ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சேமா இருக்கு. பட் என்ன டிஃபர் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதோட கான்சென்ட்ரேஷன். சோ Cu2+ அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆனோட்ல இருக்கக்கூடிய Cu2+ அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது C1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. தென் கேத்தோடோட Cu2+ அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கு C2 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா. சோ இந்த கான்சென்ட்ரேஷன் சேஞ்சஸ்னால நமக்கு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு ஹாஃப் செல்ஸ்லயும் நடக்குது. சோ அதனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆகுது. ஓகே. சோ இப்போ நம்ம இத வச்சு நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா செல் ரியாக்ஷன்ஸ் எழுதுறோம். Cu and Cu2+, இந்த Cu2+ ஓட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது C2. ஓகேவா. ரைட். சோ நெக்ஸ்ட் இந்த Cu2+ அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா C1 then plus Cu. சோ நமக்கு செல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. இந்த செல் ரியாக்ஷன்ஸ்ல ரெண்டு ஹாஃப் செல்ஸ்லயும் நடக்கக்கூடிய செல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது சேமா இருக்கு. சோ அப்போ இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியலும் இந்த ஹாஃப் செல்ஸோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியலும் சேமா இருக்குமா? ஏன் அப்படின்னா ரெண்டும் சேம் செல் ரியாக்ஷன். சோ செல் ரியாக்ஷன் சேமா இருக்கு, கான்சென்ட்ரேஷன் டிஃபரா இருக்கிறதுனால தான் நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது சப்ளை ஆகுது. ரொம்ப கம்மியான எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் சப்ளை ஆகும். சோ இந்த ரெண்டு ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸும் சேமா இருக்கிறதுனால EMF ஆஃப் a செல் அப்படிங்கிறது ஆர் ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் the செல் அப்படிங்கிறது 0 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா. சோ ஏன்னா ரெண்டோட செல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது
சேமா இருக்கு. சேமா இருக்கக்கூடிய செல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் செல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சோ இப்போ இ செல் இ நாட் ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் ஆஃப் செல் அப்படிங்கிறது 0 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நம்மள என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இஸ் நெகட்டிவ் இஃப் நம்மளுக்கு 4 கான்சென்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூவா கொடுக்கல, C1 அண்ட் C2 அந்த மாதிரி ஒரு கண்டிஷனா கொடுத்துட்டாங்க. சோ இந்த கண்டிஷன் வச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எப்போ நெகட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் அப்படிங்கிறதும் இஎம்எஃப் அப்படிங்கிறதும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலா என்னது? NF E cell. ஓகேவா? சோ ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி நம்மளுக்கு கேட்கல. நம்மள கேட்டது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் தான் கேட்டிருக்காங்க. அதுவே ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கறத கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம டைரக்டா சொல்லிடலாம் ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிறது 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் ஆஃப் தி செல் அப்படிங்கிறது 0, ரைட்? சோ அப்ப இங்க 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஃபுல்லாவே 0வா மாறிடும். ஆனா நம்மள என்ன கேட்டிருக்காங்க? கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. சோ அப்ப நமக்கு இ செல் அப்படிங்கறத நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். இ செல் அப்படிங்கறதும் ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் ஆஃப் தி செல் அப்படிங்கறதும் கான்சென்ட்ரேஷன். சோ இப்போ இது மூணு ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் நர்ஸ்ட் ஈக்குவேஷன். சோ அப்ப நர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் நம்ம எழுதும்போது பாத்தீங்க அப்படின்னா E cell is equal to standard EMF of a cell minus RT divided by NF 2.303 log of concentration of the product divided by concentration of the reactant. Product concentration என்னது? C1. So அப்போ C1 divided by C2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. So இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நர்ஸ்ட் ஈக்குவேஷன் for this concentration cell. சோ நமக்கு என்ன தெரியும்? ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் ஆஃப் a cell அப்படிங்கிறது 0 அப்படின்னு நமக்கு தெரியும். RT divided by number of electrons involved அப்படிங்கிறது எவ்வளவு? 2 electrons involved ஆயிருக்கு. சோ அப்போ n is equal to 2 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 2.303 log of C1 divided by C2 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ இப்போ நமக்கு E cell அப்படிங்கிறது நமக்கு என்ன வேணும்? del G அப்படிங்கிறது நெகட்டிவா இருக்கணும். அப்போ E cell அப்படிங்கிறது என்னவா இருக்கணும்? del E ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் இருக்கு. சோ அப்ப E cell அப்படிங்கிறது பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் del G அப்படிங்கிறது நெகட்டிவ் டேர்மா இருக்கும். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல நம்ம கொடுத்திருக்கக்கூடிய 4 கண்டிஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கிறோம். சோ அந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது E cell அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனுக்கு பாசிட்டிவ் வேல்யூவா வருதோ அதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஏன்? E cell பாசிட்டிவா இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு del G அப்படிங்கிறது நெகட்டிவா இருக்கும். சோ இப்போ நான் இந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்றேன் அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்றேன். எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா RT divided by 2 of F into 2.303 log of C2 divided by C1. ஓகேவா? சோ அப்ப நான் வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டேன். ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிடும். சோ அப்ப E cell அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. E cell அப்படிங்கிறது பாசிட்டிவா இருக்கணும். E cell எதுக்கு பாசிட்டிவா இருக்கோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா del G அப்படிங்கிறது நெகட்டிவா இருக்கும். சோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனா எடுத்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா C1 is equal to C2. ஆப்ஷன் A வந்து என்னது? C1 is equal to C2 அப்படின்னு சொல்றாங்க. Then E cell அப்படிங்கிறது என்னது? E cell is equal to RT divided by 2 of F into 2.303 log of C2 by C1, right? C2 by C1. So suppose C1 is equal to C2 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் இல்லையா? சோ அப்போ நான் வந்து C2 divided by C1 இருக்கு. C2 க்கு பதிலா நான் வந்து C1 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ C1 அப்படிங்கறத நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னா C1 கேன்சல் ஆயிடும். சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்குது? log of 1 அப்படின்னு கிடைக்குது. சோ log of 1 அப்படிங்கிறது என்னது? 0. சோ அப்ப ஹோல் டேர்ம் E cell அப்படிங்கிறது எனக்கு 0வா மாறிடுது. சோ அப்ப E cell அப்படிங்கிறது 0வா மாறிச்சு அப்படின்னா del G அப்படிங்கறதும் 0வா மாறிடும். சோ நமக்கு என்ன ஆப்ஷன் கேட்டாங்க? நெகட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சோ அப்ப செகண்ட் ஆப்ஷன் B என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா C2 is equal to C1 by root 2 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. C2 is equal to C1 by root 2 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. Then E cell இந்த பர்టిక్యులர் ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் இல்லையா? சோ இங்க இல்ல. சோ நான் காமனா எழுதிறேன். E cell is equal to 2.303 RT divided by 2 of F log of C2 by C1. ஓகேவா? சோ இதுதான் ஜெனரல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நான் இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகேவா? C2 is equal to அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்? C1 by root 2 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். Then 2.303 RT divided by 2 log of C2 க்கு பதிலா C1 by root 2 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் இல்லையா? சோ அப்ப root 2 divided by C1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். C1 அப்படிங்கிறது மேல வரும்போது பாத்தீங்க அப்படின்னா
log of C1 divided by root 2 C1 அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ C1 நம்மளுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைச்சிருக்கு 2.303 RT divided by 2F. நான் F அப்படிங்கிறத மறந்துட்டேன். அண்ட் F இங்கேயும் நம்மளுக்கு வரும். ஓகேவா? log of 1 by root 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ log of 1 by root 2 நம்ம எப்படி எழுத முடியும்? log of 1 by root 2 அப்படிங்கிறத log of 1 minus log of root 2 அப்படின்னு நான் சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னது? log of 1 அப்படிங்கிறது 0 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ log of 1 by root 2 பதிலா மைனஸ் log of என்னால root 2 அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஸோ இந்த வேல்யூ எடுத்து நான் இங்க சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நான் இந்த இடத்துல எழுதுறேன் E cell is equal to minus 2.303 RT divided by 2 of F log of root 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இங்க நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா E cell is equal to நெகட்டிவ் வேல்யூ. ஸோ எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு E cell அப்படிங்கிறது நெகட்டிவா கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன தேவை? E cell அப்படிங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ தான் தேவை. ஸோ அப்போ ஆப்ஷன் பியும் வந்து ராங் ஆன்சர். ஆப்ஷன் சி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா C1 is equal to 2C2. ஆப்ஷன் சி என்னது? C1 is equal to 2C2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது E cell is equal to 2.303 RT divided by 2 of F log of C2 க்கு பதிலா நம்ம C1 பதிலா தான் சப்ஸ்டிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ நான் C2 அப்படியே வச்சுக்கிறேன். C1 பதிலா பாத்தீங்க அப்படின்னா 2C2 அப்படின்னு நான் சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ அப்போ C2 கேன்சல் ஆயிடுச்சு. திருப்பியும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 பைலயே வந்து log ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேவா? log of 1 by 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எழுத முடியும்னு பாத்தீங்க அப்படின்னா 2.303 RT divided by 2 of F log of 1 minus log of 2 அப்படின்னு நம்ம எழுத முடியும். ஸோ இப்போ log of 1 அப்படிங்கிறது என்ன? 0வா மாறிடுது. திருப்பியும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு E cell அப்படிங்கிறது நெகட்டிவ் வேல்யூவா வந்திருக்கு. ஆனா நம்மளுக்கு என்ன தேவை? E cell அப்படிங்கிறது பாசிட்டிவ் வேல்யூவா தான் நம்மளுக்கு தேவைப்படுது இல்லையா? ஸோ அப்போ ஆப்ஷன் சியும் வந்து ராங் ஆன்சர். ஓகே, ஸோ E cell அப்படிங்கிறது நெகட்டிவ் வேல்யூவா நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க? C2 is equal to root of 2 C1. ஸோ இதையும் நம்ம செக் பண்ணி பார்த்தலாமா? ஆப்ஷன் டி அப்படிங்கிறது C2 is equal to root of 2 C1. ஸோ இதை வந்து நம்ம முன்னாடி ஈக்குவேஷன்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ண போறோம். E cell நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ E cell is equal to 2.303 RT divided by 2 of F log of C2 by C1. ஸோ இந்த இடத்துல C2 அப்படிங்கிறது 2 root 2 by C1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ log root 2 C1 by C1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு E cell அப்படிங்கிறது பாசிட்டிவ் டேர்ம்ல நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ E cell அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷன்ல தான் பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கு. E cell பாசிட்டிவ் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா del G அப்படிங்கிறது நெகட்டிவ் வேல்யூவா தான் இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் a right answer. Next, problem number 7. The standard Gibbs free energy for the given cell reaction in kilojoule at 298 Kelvin. நம்மள standard Gibbs free energy நம்மள கேட்டிருக்காங்க. So standard Gibbs free energy அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம standard EMF of the cell அப்படிங்கிறது கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க இல்லையா? So அப்ப இது ரெண்டு ரிலேட் பண்ணக்கூடியது மைனஸ் NF E0 cell. So E0 cell அப்படிங்கிறது 2 volt அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் அப்படிங்கறது எக்ஸாமைன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஃபாரடே அப்படிங்கறது 96,000 சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின்ல ஏதாவது கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ அப்போ E cell அப்படிங்கிறது 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு del G அப்படிங்கிறதோட ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 8. ஸோ நம்மளுக்கு ஒரு செல் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த செல் டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செல்ஸ்ல எடுத்திருக்காங்க. அதுல ஜிங்க் ராட் டிப் பண்ணிருக்காங்க அண்ட் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ஸ்ல காப்பர் ராட் டிப் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஹாஃப் செல்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? டேனியல் செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க ஜிங்க் அண்ட் காப்பரோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துட்டு நம்மள என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா
நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ நம்ம ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கறத வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் EMF of the cell அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிருவோம். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எது ஆனோட் எது கேத்தோட் அப்படின்னு நமக்கு தெரியல இல்லையா? சோ எது ஆனோட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கிறதுலே கம்மியா இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆனோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் அப்படிங்கிறது எவ்வளவு -0.76 வோல்ட். ஓகேவா? சோ இதோட EMF அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஜெனரலா வந்து இதோட EMF தெரியல அப்படிங்கிற ஒரு அசம்ஷனை வச்சு நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகேவா? சோ பேசிக்கலா வேற ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியும் இல்லையா? அதனால தான் என்ன பண்றேன் அப்படின்னா இருக்கிறதுலே எதுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியோ அதை நம்ம ஆனோடா எடுக்கிறோம். அண்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எதுக்கு வந்து அதிகமா இருக்கோ அதை நம்ம என்ன எடுத்துப்போம் கேத்தோட் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். சோ கேத்தோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 0.34 வோல்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்ப ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் அ செல் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் தி கேத்தோட் மைனஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் அ ஆனோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் அப்படிங்கிறது 0.34 அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அண்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஆனோட் அப்படிங்கிறது -0.76. சோ இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் அ செல் அப்படிங்கிறது 1.1 வோல்ட்டா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சோ இப்போ நம்ம ஆப்ஷன்ல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா if external voltage or external EMF அப்படிங்கிறது greater than 1.1 volt. சோ நம்ம இதனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் தான் வந்து 1.1 வோல்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ எக்ஸ்டர்னலா 1.1 வோல்ட்டை விட அதிகமான எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்குறாங்க. சோ அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா எலக்ட்ரான் அப்படிங்கிறது எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரான் ஃப்ளோஸ் ஃப்ரம் காப்பர் டு த ஜிங்க். சோ எக்ஸ்டர்னலா நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கனெக்ட் பண்ணல அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஜிங்க்ல இருந்து காப்பர் டைரக்ஷன்ஸ் போகும். எக்ஸ்டர்னலா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி 1.1 வோல்ட்டை விட அதிகமா கொடுக்கறதுனால எலக்ட்ரான் அப்படிங்கிறது இந்த டைரக்ஷன்ஸ்ல ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சோ நம்மள கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அப்ப ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சரா இருக்கு. தென் ஆப்ஷன் பி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் 1.1 வோல்ட்டை விட அதிகமா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது ஜிங்க் டிசால்வ்ஸ் அட் த ஜிங்க் எலக்ட்ரோட் அண்ட் காப்பர் டெபாசிட் அட் தி காப்பர் எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஆப்ஷன் ராங் ஆப்ஷன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்சார்ஜிங் அதாவது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கனெக்ட் பண்ணல அப்படின்னா ஜிங்க் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவா கன்வெர்ட் ஆகும் ஜிங்க் 2+ கன்வர்ஷன்ஸ் நடக்குது. சோ அதே மாதிரி காப்பர் 2+ அப்படிங்கறத வந்து 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணி காப்பரா கன்வர்ஷன்ஸ் நடக்கும். இது எப்போ நடக்குது டியூரிங் டிஸ்சார்ஜ். டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது என்னது எந்தவித எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் நம்ம எக்ஸ்டர்னலா கனெக்ட் பண்ணாத போது. ஓகேவா? ஆனா எக்ஸ்டர்னலா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி 1.1 வோல்ட்டை விட அதிகமா தராங்க. சோ அதிகமா தரும்போது ஹோல் செல் ரியாக்ஷனே ரிவர்ஸ் ஆகும். அப்படின்னா ஜிங்க் 2+ அப்படிங்கிறது தான் ஜிங்க்ல டெபாசிட் ஆகும். காப்பர் அப்படிங்கிறது இந்த ராட் காப்பர் ராட் இருக்கு இல்லையா? காப்பர் ராட்ல இருந்து Cu2+ அயான்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க காப்பர் டெபாசிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நம்மள கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். தென் ஆப்ஷன் சி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் 1.1 வோல்ட்டை விட கம்மியா அப்ளை பண்றாங்க. சோ கம்மியா அப்ளை பண்ணாங்கன்னா என்ன நடக்கும் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது இந்த டைரக்ஷன்ஸ்ல ஃப்ளோ ஆகும். ஜிங்க் அப்படிங்கிறது ஜிங்க் 2+ அயான்ஸா கன்வெர்ட் ஆயிடும். காப்பர் 2+ அப்படிங்கிறது காப்பர்ல டெபாசிட் ஆகும். சோ அப்ப நம்மளுக்கு சி ஆப்ஷனும் கரெக்ட் ஆன்சர் தான் கொடுத்திருக்காங்க. இஃப் எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் ஈக்குவல் டு 1.1 வோல்ட் 1.1 வோல்ட்டுக்கு ஈக்குவலா கொடுத்தாங்க அப்படின்னா அங்க எந்த விதமான கெமிக்கல் சேஞ்சஸ் எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படிங்கிறது நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே பார்த்திருக்கோம். சோ அப்போ ACD அப்படிங்கிறது கரெக்ட் ஆப்ஷன். நம்மள கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டிய இன்கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 9. given that the standard potential of Cu2+ to Cu அதாவது நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல்ஸ் கொடுத்திருக்காங்க. எந்த ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸோட பொட்டன்ஷியல் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா Cu2+ ல இருந்து Cu கன்வர்ஷன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு ஹாஃப் செல் ரியாக்ஷன். அந்த ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸோட பொட்டன்ஷியல் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 0.34 வோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஹாஃப் செல் Cu+ ல இருந்து என்னவா கன்வர்ஷன்ஸ் ஆகுது Cu கன்வெர்ட் ஆகுது. சோ இது எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணும்போது இந்த ஹாஃப் செல்ல 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணும்போது இந்த ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸோட பொட்டன்ஷியல் பாத்தீங்க அப்படின்னா 0.522 வோல்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சோ நம்மள என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா the standard potential of Cu2+ to Cu+
பிளஸ். ஸோ இந்த பர்டிகுலர் கன்வர்ஷனோட பொட்டன்ஷியல் எவ்வளவா இருக்கும், ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள கேட்கறாங்க. ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த பர்டிகுலர் ரெண்டு ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த பர்டிகுலர் ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸை கெயின் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா, Cu2+ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த சைடு வேணும், இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஈக்குவேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன்ஸ் தான் இ செல் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் E0 அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல Cu2+ அப்படிங்கிறது இருக்கு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடுல Cu+ அப்படின்னு இருக்கு. சோ இந்த ரெண்டு ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸையோ அடிஷனோ இல்ல சப்ட்ராக்ஷனோ பண்ணும்போது இந்த ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸை நம்ம வர வைக்க போறோம். எப்படி பாத்தீங்க அப்படின்னா Cu2+ அப்படிங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு, இங்கேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு. தென் இந்த இடத்துல Cu இருக்கு, ஆனா இங்க Cu இல்லாம Cu+ தான் இருக்கு இல்லையா. ஆனா இந்த ஹாஃப் செல் ரியாக்ஷன்ல Cu+ இருக்கு. சோ அப்ப இந்த ஹாஃப் செல் இருக்கக்கூடிய Cu+ நான் இந்த டைரக்ஷன்ஸ்ல மாத்துறேன், அதாவது ரிவர்ஸ்ல எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸ் நம்ம அப்படியே எழுதிடலாம். 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணும்போது Cu கன்வர்ஷன்ஸ் நடக்குது. தென் செகண்ட் ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸை நம்ம ரிவர்ஸ்ல எழுதும் போது, அதாவது Cu அப்படிங்கிறது Cu2+ எலக்ட்ரான்ஸ் Cu+ ரைட், Cu+ பிளஸ் எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணுது. இந்த ஹாஃப் செல் ரியாக்ஷனே ரிவர்ஸ்ல எழுதியிருக்கேன். சோ இந்த ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸ் நான் ரிவர்ஸ்ல எழுதுறதுனால இதோட பொட்டன்ஷியல் அப்படிங்கறதும் நம்ம ரிவர்ஸ்ல எழுதணும். பாசிட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ்ல எழுதணும், நெகட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ்ல எழுதுவோம். சோ இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது 0.34 வோல்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சோ இப்போ இந்த ரெண்டு ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸையும் நம்ம அடிஷன் பண்றோம். சோ இது ரெண்டு அடிஷன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா Cu2+ plus 2 electrons plus Cu gives Cu plus electrons. So இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இங்க ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ அத சிம்பிள் பண்ணா அப்படினா நமக்கு ஒரு எலக்ட்ரான் கிடைக்கும். and Cu காமனா இருக்கு. சோ அத ரீஅரேஞ்ச் ரிமூவ் பண்ணிட்டோம். சோ அப்ப Cu2+ ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது நமக்கு Cu கன்வர்ஷன் ஆகுது. சோ இதோட ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ரைட். சோ அப்ப இது ரெண்டையும் அடிஷன் பண்ணும்போது நமக்கு தேர்ட் ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸ், எந்த ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸோட பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணுமோ அந்த ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸ் கிடைச்சிருச்சு. அப்போ இந்த ரெண்டோட EMF ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியலை நம்ம ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த amount of the substance present. So amount of substance presence டிபெண்ட் பண்ணி E0 அப்படிங்கிறது இல்லாததுனால இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கறத நம்ம ஆட் பண்ண முடியாது. So intensive properties are not additive in nature. அது ரெண்டையும் நம்ம டைரக்டா ஆட் பண்ண முடியாது. ஆனா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம டைரக்டா அடிட்டிவ் பண்ணலாம். ஆர் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் அடிட்டிவ் இன் நேச்சர். சோ அப்ப எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா del G0. சோ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் அப்படிங்கிறது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்போ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை நம்ம இந்த பர்டிகுலர் செல் பொட்டன்ஷியல் வச்சு கண்டுபிடிக்க போறோம். சோ அந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸை நம்மளால அடிஷன் பண்ண முடியும். சோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செல் இருக்கு இல்லையா, சோ இதோட பொட்டன்ஷியலை நான் E1 அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஹாஃப் செல்ஸோட பொட்டன்ஷியலை E2 அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஹாஃப் செல்ஸோட பொட்டன்ஷியல் பாத்தீங்க அப்படின்னா E3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா. சோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் இன் தி ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நான் N3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ N3 ஓட வேல்யூ என்னது 1. சோ இந்த பர்టిక్యులர் செகண்ட் ஹாஃப் செல் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, சோ அதோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் அப்படிங்கிறது 1 இருக்கு. அண்ட் E1 ஓட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் அப்படிங்கிறது நமக்கு 2 இருக்கு. சோ இத வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிறது அடிட்டிவ் இன் நேச்சர், ரைட். சோ அப்ப ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் த தேர்ட் ஹாஃப் செல் ரியாக்ஷன் equal to standard Gibbs free energy of the second half cell reaction plus standard Gibbs free energy of the first half cell reaction. So அப்போ Gibbs free energy நமக்கு தெரியும் இல்லையா, என்னது Gibbs free energy அப்படிங்கிறது N3F E3 naught and இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா N2F E2 naught minus N1F E1 நாட் அப்படிங்கறத சப்ஸ்டிட் பண்றோம். சோ நமக்கு N3 என்ன, N2 என்ன, E1 E2 அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. சோ அப்போ E3 நாட் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சோ அத மட்டும் நான் இந்த பக்கம் வச்சிட்டு ரிமைனிங் இருக்கதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். சோ எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா -F அப்படிங்கிறது காமனா இருக்கு. சோ அப்போ -F ஆல நம்ம டிவைட் பண்ணலாமா, -F நால நம்ம டிவைட் பண்றோம். -F நால டிவைட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா N3 E3 N2 E2 நாட் plus N1 E1 நாட்.
ஸோ அப்போ N3 அப்படிங்கிறது நம்ம அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ N2 E2 நாட் பிளஸ் N1 E1 நாட் டிவைடட் பை N3. ஸோ N2 அப்படிங்கிறது என்னது? N2 அப்படிங்கிறது 1 அண்ட் E2 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் 0.522 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் N1 அப்படிங்கிறதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2 அண்ட் N3 அப்படிங்கிறதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ அப்போ இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு E3 நாட் அப்படிங்கிறதோட செல் பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படிங்கிறது ஆர் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படிங்கிறது இதை சிம்பிள் பண்ணா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஈக்குவேஷன்ஸ். எதுக்கு அப்படின்னா இதே மாதிரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண. ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் 10ல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்க அப்படின்னா Fe2+ அப்படிங்கிறது Fe கன்வர்ஷன்ஸ் ஆகுது, Fe3+ அப்படிங்கிறது Fe2+ கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு ஹாஃப் செல்ஸோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டு Fe3+ல இருந்து Fe கன்வர்ஷன் ஆகக்கூடிய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு சொல்லி நம்மள கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா E3 நாட் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா Fe2+ plus 2 electrons gives Fe and Fe3+ அப்படிங்கிறது ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி என்னவா கன்வெர்ட் ஆகுது? Fe2+ கன்வர்ஷன்ஸ் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? இது ரெண்டையும் அடிஷன் பண்ணும்போது இந்த தேர்ட் ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ இது ரெண்டையும் அடிஷன் பண்ணி பாருங்க. Fe3+ அப்படிங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. ஸோ நம்மளுக்கு Fe3+ அப்படிங்கிறது இதை அடிஷன் பண்ணும்போது கிடைக்கும். ஆனா Fe அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஸோ Fe2+ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டையும் அடிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா Fe2+ plus Fe3+ plus 3 electrons gives Fe plus Fe2+. ஸோ இதை டைரக்டா அடிஷன் பண்ணும் போதே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருது. அதனால வந்து நம்ம எதையும் வந்து ரீஅரேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல Fe2+ அப்படிங்கிறது ரெண்டு சைடும் காமனா இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ Fe3+ plus 3 electrons gives Fe. ஸோ இதோட பொட்டன்ஷியல் தான் நம்ம என்ன சொன்னோம்? E3 நாட் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ N3 யோட வேல்யூ என்னது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் இன் தி ஹாஃப் செல் அப்படிங்கிறது நம்மளுக்கு 3 அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. தென் E3 E1. ஸோ இந்த ஹாஃப் செல்ஸோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா E1 நாட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ E1 நாட்டோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் 0.47 வோல்ட். தென் E2 நாட்டோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 0.77 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் N1 ஓட வேல்யூ N1 is equal to 2 and N2 is equal to பாத்தீங்க அப்படின்னா 1. ஸோ நம்ம லாஸ்ட் என்ன ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம்? E3 நாட் equal to N1 E1 நாட் plus N2 E2 நாட் divided by N3. ஸோ N1 ஓட வேல்யூ என்னது? N1 ஓட வேல்யூ தான் நம்ம 2 அப்படின்னு நம்ம பார்த்தோம். E1 நாட்டோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் 0.47 பிளஸ் N2 ஓட வேல்யூ என்னது? N2 is equal to 1 and E2 நாட் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 0.77. ஸோ அப்போ 0.77 divided by number of electrons in the third half cell reaction அப்படிங்கிறது 3. ஸோ இதை சிம்பிள் பண்ணா அப்படின்னா நம்மளுக்கு E3 நாட்டோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 11. A dilute aqueous solution of Na2SO4 is electrolyzed using platinum electrode. The product at the anode and cathode are. ஸோ இப்போ நம்மள என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா Na2SO4 அப்படிங்கிறத நம்ம வாட்டர்ல டிராப் பண்றோம். ஸோ இந்த வாட்டர்ல டிராப் பண்ணா என்னென்ன நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும்? Na+ அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் SO4 2- அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். as well வாட்டர் அப்படிங்கிறதும் நம்மளோட சொல்யூஷன்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ எக்ஸ்டர்னலா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம சப்ளை பண்றோம். ஸோ அந்த மாதிரி சப்ளை பண்ணும்போது ஆனோட் அண்ட் கேத்தோட்ல என்னென்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆனோட் அப்படிங்கிறது என்னது? ஆக்சிடேஷன் நடக்கக்கூடியது. தென் எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனோட்ல ஆக்சிடேஷன் எலக்ட்ரான் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். பட் எலக்ட்ரோலைசிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஆனோட்ல தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ என்னது? ஆனோட் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் அயான்ஸ் எல்லாமே ஆனோடோட டைரக்ஷன்ஸ்ல மூவ் ஆகும். ஸோ அப்போ சல்ஃபேட் அயான்ஸ் அப்படிங்கிறது ஆனோட் டைரக்ஷன்ஸ்ல மூவ் ஆகுது. ஆஸ் வெல் வாட்டர் அப்படிங்கிறதும் ஆனோட்ல அதிகமா இருக்கும். தென் கேத்தோட்ல பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாமே கேத்தோட் டைரக்ஷன்ஸ்ல எலக்ட்ரோலைசிஸ்ல மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தென் Na+ அயான்ஸும் மூவ் ஆகும் அண்ட் வாட்டர் அப்படிங்கிறதும் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ கேத்தோட்ல எலக்ட்ரான் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கும் இல்லையா?
ஸோ அப்போ Na அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும் அண்ட் வாட்டர் அப்படிங்கிறதும் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கெயின் பண்ணுச்சு அப்படின்னா, அதாவது Na பிளஸ் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சோடியம் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த பர்டிகுலர் ஹாஃப் செல்ஸோட பொட்டன்ஷியல்ஸ் நான் இங்க கொடுத்துருக்கேன். எலக்ட்ரான் கெயின் பண்றதுனால இது ரிடக்ஷன். ஸோ இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வாட்டர் வந்து 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. சோடியம் Na பிளஸ் அயான்ஸ் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுச்சு அப்படின்னா சோடியம் ப்ரொடியூஸ் பண்ணுது. வாட்டர் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுச்சு அப்படின்னா H2 கேசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ இந்த 2 ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸுமே கேத்தோட நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எதுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கும். ஸோ இந்த 2 ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸ்ல எதுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கு? இந்த ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸ் தான் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கு. ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூல இருக்கு. ஸோ நெகட்டிவ் வேல்யூ எது அதிகமா இருக்குன்னு சொல்லுவோம்? கம்மியான நெகட்டிவ் வேல்யூ தான் இருக்கிறதுலே பெரிய வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ கேத்தோட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹைட்ரஜன் கேசஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி ஆனோட்ல பாத்தீங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கும். ஸோ சல்ஃபேட் அயான்ஸ் எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணலாம், இல்ல அப்படின்னா வாட்டர் 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணலாம். இந்த 2 ஹாஃப் செல்ஸோட பொட்டன்ஷியல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், ஆக்சிடேஷன் நடக்குது. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இது ரெண்டுல எது ரொம்ப கம்மியான வேல்யூவா இருக்கும்? சாரி, நான் உங்களுக்கு இங்க ஆக்சிடேஷன் நடக்குது இல்லையா? சாரி, நான் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல்ஸ்ல எதுக்கு அதிகமான வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நடக்கும். ஓகேவா? நான் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நான் தப்பா சொல்லிட்டேன். இது ரெண்டுமே ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல்ஸ் தான். இந்த 2 ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல்ல இருக்கிறதுல எது அதிகமான வேல்யூ? இந்த வேல்யூ தான் இருக்கிறதுல அதிகமான வேல்யூ. ஸோ அப்போ ஆனோட்ல என்ன ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிறது தான் ஆனோட்ல ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ கேத்தோட்ல ஹைட்ரஜன் கேஸும் ஆனோட்ல ஆக்சிஜன் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனோட்ல ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகணும் அண்ட் கேத்தோட்ல ஹைட்ரஜன் கேஸஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆப்ஷன் A is a right answer. Next, problem number 12. The standard gives free energy for the given cell reaction in kilojoule per mole at 298 Kelvin. So இதே மாதிரி ப்ராப்ளம் நம்ம முன்னாடியே சால்வ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நான் திருப்பி தெரியாம உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ திருப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிறதும் E0 செல் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர்ஸ் எது அப்படின்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட், ப்ராப்ளம் நம்பர் 13. Which of the following graph between the molar conductivity versus root C is correct? So நம்மளுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சாரி, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல 2 எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணிருக்காங்க. என்னென்ன எலக்ட்ரோலைட் இருக்கு? NaCl அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரோலைட் இருக்கு அண்ட் KCl அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரோலைட் இருக்கு. சோ இது ரெண்டையும் நம்ம வாட்டர்ல டிராப் பண்ணா என்னென்ன அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்? Na பிளஸ் அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், Cl மைனஸ் அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் K பிளஸ் அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது and Cl minus ions produce ஆகுது. சோ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1 mole of 2 electrolytes, இது 2 electrolytes நான் 1 mole நான் எடுத்துக்கிட்டேன். சோ 1 mole எடுத்துக்கிட்டு நான் வாட்டர்ல டிசால்வ் பண்றேன். டிசால்வ் பண்ணிட்டா அப்படின்னா எனக்கு அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ நான் டைலூஷன் பண்ணிட்டே இருக்கேன். ஓகேவா? சோ இந்த டைரக்ஷன்ஸ்ல போயிட்டு இருக்கேன். சோ நான் டைலூஷன்ஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மோலார் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஆனா எது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிராஸ் ஓவர் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த 2 கிராஃபும் வச்சு நம்ம எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம். சோ அப்ப இந்த 2 ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். இந்த 2 ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பி ஆப்ஷன்ஸ்ல சோடியம் குளோரைடு தான் கண்டக்டன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆப்ஷன்ஸ்ல KCl-க்கு அதிகமான மோலார் கண்டக்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இது ரெண்டுல எதுக்கு மோலார் கண்டக்டன்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எந்த அயான் ஸ்பீடா மூவ் ஆகுதோ அதுக்கு தான் மோலார் கண்டக்டன்ஸ் அதிகமா இருக்கும். சோ அப்ப இது ரெண்டுல எது மூவ் ஆகும் அதிகமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பொட்டாசியம் K பிளஸ் அயான்ஸ் தான் ஸ்பீடா மூவ் ஆகும். நம்ம என்ன சொன்னோம்? சைஸ் ஆஃப் த அயான்ஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்பீடா மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப இது ரெண்டுல எதுக்கு சைஸ் கம்மி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோடியம் அயான்ஸ் தான் கம்மி. அப்போ சோடியம் அயான்ஸ் தான் மோலார் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அப்படிங்கறத நம்மளோட क्वेश्चनா இருக்கும். சோ இந்த இடத்துல சோடியம் அயான்ஸோட சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்மால் அயான்ஸா இருக்கிறதுனால புரோட்டான் அப்படிங்கிறதும் எலக்ட்ரான்ஸோட டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சோடியம் அயான்ஸ்க்கு சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த சார்ஜ் டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுனால இந்த அயான்ஸ் மேல வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சுத்தி இருக்கும். மீன்ஸ் சால்வேஷன் அப்படிங்கிறது இந்த சோடியம் அயான்ஸ் மேல அதிகமா இருக்கு. சால்வேஷன் அதிகமாச்சு அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த அயான் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோஸ், அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்ல நம்ம பார்த்துட்டோம். சோ அப்போ சோடியம் அயான்ஸோட சார்ஜ் டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அதை சுத்தி நிறைய வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும். அதனால சோடியம் அயான்ஸ்னால ஸ்பீடா மூவ் ஆக முடியாது. அப்போ KCl-க்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது
அதிகமா இருக்கும். சோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சோடியம் குளோரைடு தான் கண்டக்டன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 14. சோ நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா மோலார் கண்டக்டன்ஸ் ஃபார் NaCl அண்ட் ஸ்டாண்டர்ட் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் NaCl, HCl அண்ட் NaA அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 3 மோலார் கண்டக்டன்ஸ் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதோட வேல்யூஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ரெஸ்பெக்டிவ்லி. if the conductivity of 0.01 molar HA acid is 5 into 10 to the power of minus 10. நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டக்டிவிட்டி கொடுத்துட்டாங்க. கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னது? காப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ காப்பா ஈக்குவல் டு பாத்தீங்க அப்படின்னா 10 to the power of minus 5 சைமன் per centimeter அப்படிங்கிற காப்பா வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன கேக்குறாங்க? டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படிங்கிறது என்னது? ஆல்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னு பாத்தீங்க அப்படின்னா மோலார் கண்டக்டன்ஸ் அட் சம் கான்சென்ட்ரேஷன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.01 கான்சென்ட்ரேஷன். சோ இந்த பர்టిక్యులர் கான்சென்ட்ரேஷனோட மோலார் கண்டக்டன்ஸ் டிவைடட் பை மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன். சோ இன்ஃபைனைட் டைல்யூஷனோட மோலார் கண்டக்டன்ஸும் மோலார் கண்டக்டன்ஸ் அட் திஸ் கான்சென்ட்ரேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் HA அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ இதோட மோலார் கண்டக்டன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவோமா? சோ மோலார் கண்டக்டன்ஸ் அட் 0.01 மோலார் கான்சென்ட்ரேஷன். இந்த பர்టిక్యులர் கான்சென்ட்ரேஷனோட மோலார் கண்டக்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ மோலார் கண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு காப்பா மல்டிப்ளைட் பை 1000 டிவைடட் பை கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கறதா மோலார் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. சோ கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம கொடுத்தாங்க இல்லையா? 5 into 10 to the power of minus 5 multiplied by 1000 divided by concentration எவ்வளவு? 0.001 மோலார் கான்சென்ட்ரேஷன். சோ இதை சிம்பிள் பண்ணீங்க அப்படி பாத்தீங்க அப்படின்னா 5 into 10 to the power of minus 5 multiplied by 10 to the power of 6 அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். சோ இதை சிம்பிள் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு 50 சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் per mole. So அப்ப molar conductance at this concentration அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. molar conductance at infinite dilution for HA இந்த particular compound நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ molar conductance at infinite dilution for HA நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அது வந்து டைரக்டா ஈக்குவல் டு த molar conductance or ionic conductance of H plus ion plus ionic conductance of the ionic conductance நம்ம சொன்னோம் இல்லையா? சோ அப்ப மோலார் என்ன எடுத்துக்கலாம்? ionic conductance of A minus அப்படி நம்ம சொல்லுவோம். சோ அப்ப இதோட ionic conductance ரெண்டையும் பிளஸ் பண்ணோம் அப்படின்னா molar conductance at infinite dilution of HA அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். பட் ஆனா இதோட ionic conductance அப்படிங்கிறது நமக்கு டைரக்டா கொடுக்கல. அதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா NaCl ஓட molar conductance at infinite dilutionம் HCl ஓட molar conductance at infinite dilutionம் NaA இந்த particular compoundோட molar conductance அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. சோ molar conductance at infinite dilution of NaCl அப்படிங்கிறது என்னது? ionic conductance of Na plus and ionic conductance of Cl minus ions அப்படி நம்ம சொல்லுவோம். தென் அதே மாதிரி molar conductance for HCl அப்படிங்கிறது நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதோட H plus ions ஓட கண்டக்டன்ஸும் and Cl minus ions ஓட கண்டக்டன்ஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சோ இத நம்ம இப்படி ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு நம்ம கோரிலேஷனாலே பார்த்திருக்கோம் இல்லையா? தென் molar conductance of NaA. சோ இந்த காம்பவுண்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா Na plus ionsனால கிடைக்கக்கூடிய கண்டக்டன்ஸும் and A minus ionsனால கிடைக்கக்கூடிய கண்டக்டன்ஸ். சோ இப்போ நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு H plus ionsோட கண்டக்டன்ஸும் A minus ionsோட கண்டக்டன்ஸ் தான் நமக்கு தேவை. சோ அப்ப H plus ionsோட கண்டக்டன்ஸ் இங்க இருக்கு. ஆனா நமக்கு Cl தேவையில்லாம இங்க இருக்கு இல்லையா? Cl minus ionsோட கண்டக்டன்ஸ் இருக்கு இல்லையா? சோ நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் இந்த 2 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனை 1 ஈக்குவேஷன் கூட மைனஸ் பண்றேன். சோ மைனஸ் அதாவது 2 minus 1 அப்படின்னு நம்ம பண்றோம். சோ 2 minus 1 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா Cl minus ionsம் Cl minus ionsம் நமக்கு கேன்சல் ஆயிடும். சோ அப்ப நமக்கு என்ன இருக்கும்? 2 minus 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது H plus ionsோட கண்டக்டன்ஸ் மைனஸ் Na ionsோட கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. எப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது molar conductance of HCl minus molar conductance of NaCl. சோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா H plus ionsோட கண்டக்டன்ஸ் மைனஸ் Na plus ionsோட கண்டக்டன்ஸ் நமக்கு கிடைச்சிரும். ஆனா இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா? சோ இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா A மைனஸ் இருக்கு. நமக்கு A மைனஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது இல்லையா? சோ என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து 2 minus 1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ண கூட பிளஸ் 3. சோ இந்த ஈக்குவேஷன்ஸ் கூட நான் அந்த தேர்ட் ஈக்குவேஷன்ஸை பிளஸ் பண்றேன். சோ அந்த மாதிரி பிளஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு Na plus வந்து கேன்சல் ஆயிடும். மைனஸ் இது பிளஸ்ல இருக்கு. சோ இப்போ ரிமைனிங் என்னதான் இருக்கும்? நம்மளுக்கு கண்டக்டன்ஸ் ஆஃப்
H plus ion plus conductance of A minus ions. So இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? So அது வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன்ஸ்ல கிடைச்சிரும். எப்படி அப்படின்னா 2 minus 1 plus 3. So இந்த பர்டிகுலர் ஆர்டர்ல இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு H plus ionsோட கண்டக்டன்ஸும் A minus ionsோட கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். So இது எப்படி வருது? மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் HCl, right? HCl minus molar conductance at infinite dilution of NaCl plus molar conductance at infinite dilution of third equation என்னது Na A. ஓகேவா? சோ அப்போ இந்த மூணோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினிட் டைலூஷன் ஆஃப் HA அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிரும். சோ அதோட வேல்யூஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 126.5, ரைட்? 126.4 அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா NaCl ஓட மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினிட் டைலூஷன். 425.9 அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா 425.9 அப்படிங்கிறது HCl ஓட கண்டக்டன்ஸ் அண்ட் 100.5 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா NaAO ஓட கண்டக்டன்ஸ். சோ இது ரெண்டையும் அடிஷன் பண்றது என்னது? மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினிட் டைலூஷன் ஆஃப் HA. சோ இது எப்படி வந்துச்சு? கோல்ட்ரிஷ் லா வச்சு நம்ம வந்துருச்சு. சோ இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினிட் டைலூஷன் ஆஃப் HA அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். சோ இதை வந்து நம்ம இந்த பர்டிகுலர் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படிங்கறது நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம், ரைட்? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 15. கன்சிடர் த செல். சோ நம்மளுக்கு திருப்பி ஒரு செல் ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. செல் ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படினாலே நம்ம ஃபர்ஸ்ட் செல் ரியாக்ஷன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். தென் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஃபார் திஸ் 2 half cells. சோ இந்த ரெண்டு half cellsோட ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கறத நம்மளுக்கு கேட்டாங்க, கொடுத்திருக்காங்க. ரைட் டவுன் த செல் ரியாக்ஷன், கால்குலேட் த EMF ஆஃப் த செல், இஸ் த செல் ரியாக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ் ஆர் நாட். சோ நம்ம ஒவ்வொன்றா பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? செல் ரியாக்ஷன்ஸ் எழுதிடலாம். செல் ரியாக்ஷன்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியும்? செல் ரெப்ரசன்டேஷன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடியதெல்லாம் ஆனோட், ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடியது எல்லாமே கேத்தோட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். தென் ஆனோட்ல என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஜிங்க் அப்படிங்கிறது ஜிங்க் 2+ அயான்ஸா கன்வெர்ட் ஆகும், பிளஸ் 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும். தென் Cu2+ அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி Cu-வா கன்வெர்ட் ஆகும். சோ அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்றோம்? செல் ரியாக்ஷன்ஸ் எழுதலாமா? ஜிங்க் பிளஸ் Cu2+ gives zinc 2+ plus Cu. சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் செல் ரியாக்ஷன் அப்படிங்கறது நம்ம எழுதிட்டோம். தென் செகண்ட் क्वेश्चंस என்ன கேட்டிருக்காங்க? calculate the EMF of a cell. சோ இந்த பர்టిక్యులர் half cells ஓட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இது வந்து என்னது? ஆனோட். சோ அப்ப ஆனோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்னது? ஆனோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது 0.35 வோல்ட், ரைட்? ஜிங்கோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது 0.76 minus 0.763 வோல்ட் அப்படிங்கிறது தான் ஜிங்கோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். தென் கேத்தோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்னது? காப்பரோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் கேத்தோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். காப்பரோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்னது? 0.35. சோ இது வந்து காப்பரோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். காப்பரோட ரிடக்ஷன்ஸ் எங்க நடக்குது அப்படின்னா கேத்தோட்ல நடக்குது. அதனால இந்த கேத்தோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். தென் ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் a cell அப்படிங்கிறது reduction potential of a cathode minus reduction potential of the anode. Standard reduction potential of the cathode minus anode அப்படின்னு நம்ம போட்டோம்னா EMF of a cell அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிரும். cathode வேல்யூ 0.35 மைனஸ் anode வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் 0.763 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.35 பிளஸ் 0.763 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. 311, ரைட்? சோ அப்போ 1. என்ன வேல்யூ வருது? 0.763 and 0.35. சோ இது சிம்பிள் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 0 1 1 10 அப்படின்னு நமக்கு வருது. 10 means 11. சோ அப்போ 1.113 வோல்ட் அப்படிங்கிறது தான் EMF of this particular cell representation. So EMF ஸ்டாண்டர்ட் EMF அப்படிங்கிறது பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கு. ஸ்டாண்டர்ட் EMF அப்படிங்கிறது பாசிட்டிவ் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா இந்த பர்టిక్యులர் செல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஸ்பான்டேனியஸா நடக்கும். EMF of the standard EMF of the cell அப்படிங்கிறது பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா இந்த செல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஸ்பான்டேனியஸா நடக்கும். அதுவே ஸ்டாண்டர்ட் EMF of the cell அப்படிங்கிறது நெகட்டிவ் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா இந்த ரியாக்ஷனுக்கு எக்ஸ்டர்னலா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம சப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கிறதுனால இந்த செல் ரியாக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் செல் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம், ரைட்? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 16. given the equilibrium constant
Kc அப்படிங்கிறது அதாவது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்ஸோட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா calculate the E naught cell for the cell reaction at 298 Kelvin. இந்த பர்టిక్యులர் செல் ரியாக்ஷன்ஸோட E naught cell ஸ்டாண்டர்ட் EMF of a cell அப்படிங்கிறது இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்ஸ் வச்சு கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ அப்போ நமக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்ஸ் எப்ப மட்டும் தான் இருக்கும்? ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ்ல தான் இருக்கும். சோ அப்போ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் E naught cell ரிலேட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஈக்குவேஷன் என்னது? நர்ஸ்ட் ஈக்குவேஷன். நர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் என்னது? E cell is equal to E naught cell minus RT divided by N of F ln K, அதாவது concentration of the product divided by concentration of the reactant. So இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ நமக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்ஸ் எப்ப மட்டும் தான் இருக்கும்? ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ்ல இருக்கும். சோ ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ் அப்படின்னா நமக்கு என்னென்ன ஞாபகம் வரணும்? E cell அப்படிங்கிறது 0 அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரணும். அண்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் டிவைடட் பை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படிங்கிறது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இது ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ்ல மட்டும் தான் நடக்கும். சோ அப்ப E cell அப்படிங்கிறது 0 அப்படின்னு நம்ம பார்த்தோம். E naught cell அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரைட் மைனஸ் RT divided by N of F ln Kc. சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஈக்குவேஷன். சோ இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா E cell is equal to E naught cell is equal to RT divided by N of F ln K. சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்ஸையும் ஸ்டாண்டர்ட் EMF of a cell அப்படிங்கறதையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன்ஸ். சோ நமக்கு R and T divided by F multiplied by 2.303. சோ இந்த பர்టిక్యులர் வேல்யூ வந்து 0.059 அப்படின்னு சொல்லி क्वेश्चंसல கொடுத்திருக்காங்க. சோ நான் இந்த இடத்துல 2.303 அப்படி நமக்கு இல்லையா? சோ அதனால ln அப்படிங்கறத நான் லாகா கன்வர்ட் பண்றேன். சோ அந்த மாதிரி கன்வர்ட் பண்ணும்போது 2.303 அப்படிங்கிறது நமக்கு மல்டிப்ளிகேஷன்ஸ்ல நடக்கும். சோ அப்போ log of ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த பர்టిక్యులர் வேல்யூ அதாவது n மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ எவ்வளவு சொல்லிருக்காங்க? 0.059 அப்படின்னு சொல்லி நம்மளோட क्वेश्चंसலயே கொடுத்துட்டாங்க. தென் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்ட் இன் தி செல் ரியாக்ஷன். இந்த செல் ரியாக்ஷன்ஸ்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம n அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? சோ இந்த இடத்துல காப்பர் அப்படிங்கிறது Cu2+ ஆ கன்வெர்ட் ஆகுது. அப்பனா என்ன மீனிங்? ரெண்டு எலக்ட்ரான்ஸை காப்பர் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிருக்கு. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஆனோடிக் ஹாஃப் செல்ஸ்ல ரெண்டு எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு. தென் கேத்தோட்ல பாத்தீங்க அப்படின்னா 2 Ag+ அயான் 2 Ag கன்வெர்ட் ஆயிருக்கு. சோ இது எப்ப நடக்கும்? 2 Ag+ அயான்ஸ் 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும்போது தான் நடக்கும். சோ அப்போ கேத்தோட் அண்ட் ஆனோட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் அப்படிங்கிறது 2 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. சோ அப்ப n is equal to 2 அப்படிங்கறத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். log of Kc அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்ஸ் எவ்வளவு சொல்லிருக்காங்க? 10 into 10 to the power of 15 அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இத நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா 10 to the power of 16 அப்படின்னு நம்ம டைரக்டா எழுதிக்கலாம். ஓகேவா? சோ அப்ப 10 to the power of 16 நான் எழுதிட்டேன். சோ பவர்ல இருக்கு. சோ அது முன்னாடி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 0.059 divided by 2 multiplied by 16 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சோ log 10 பவர்லயே வந்து 10. சோ அப்ப இதோட வேல்யூ என்னது? 1 அப்படின்னு நமக்கு தெரியும். சோ இத சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா 8 into 0.059. சோ இந்த பர்టిక్యులர் வேல்யூவை நம்ம சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் EMF of a cell அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். சோ இத வச்சே பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. if the standard electrode potential for the E cell is 2 volt. சோ நம்ம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் EMF of a cell அப்படிங்கிறது நமக்கு 2 volt அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எப்போ டெம்பரேச்சர் வந்து 300 கெல்வினா இருக்கும்போது ஸ்டாண்டர்ட் EMF of the cell reaction அப்படிங்கிறது 2 வோல்ட்டா இருக்கு. The equilibrium constant for the reaction at 300 Kelvin is approximately. நம்மள என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட் EMF of the cell ரிலேட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலா என்ன அப்படிங்கறது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? சோ என்ன பார்த்தோம்? ஸ்டாண்டர்ட் EMF of a cell is equal to RT divided by N of F ln K அப்படிங்கறதா நம்ம முன்னாடி பார்த்த ஃபார்முலா. சோ இந்த இடத்துல E naught cell அப்படிங்கறது நம்ம क्वेश्चंसல கொடுத்தாங்க. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் தான் நம்மள கேட்டாங்க இல்லையா? சோ அப்ப ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்ஸ் மட்டும் அந்த பக்கம் வச்சிட்டு ரிமைனிங் இருக்கதெல்லாம் இந்த சைடு கொண்டு வரலாம். N of F E naught cell divided by RT. சோ இதுல n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்ட் இன் தி செல் ரியாக்ஷன்ஸ். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்ட் அப்படிங்கிறது 2. எப்படி அப்படினா ஜிங்க் அப்படிங்கிறது ஜிங்க் 2+ ஆ கன்வர்ஷன்ஸ் ஆகுது. எப்ப நடக்கும்? 2 எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும்போது. சோ அப்ப n is equal to 2 அப்படி நமக்கு தெரிஞ்சிருச்சு. R ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படினா क्वेश्चंसல கொடுத்திருக்காங்க. F ஓட வேல்யூ நமக்கு क्वेश्चंसல கொடுத்துட்டாங்க. சோ அப்ப n is equal to 2
Faraday constants பாத்தீங்க அப்படின்னா 96,000 சப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் E நாட் செல் அப்படிங்கிறது 2 டிவைடட் பை R ஓட வேல்யூ 8 சொல்லி கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் டெம்பரேச்சர் வந்து 300 கெல்வின். ஸோ இது சிம்பிள் பண்ணலாமா? ஸோ இது சிம்பிள் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 3 அப்படின்றது கீழே இருக்கு. ஸோ இதையும் சிம்பிள் பண்ணா அப்படின்னா 320 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ 8 நம்ம சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 40 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அண்ட் 4 into 40 அப்படிங்கிறது தான் வந்து ln k அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 4 into 40 எவ்வளவு 160. ஸோ அப்போ ln of k அப்படிங்கிறது 160. அப்போ k is equal to பாத்தீங்க அப்படின்னா e power 160 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ln அப்படிங்கிறது அந்த பக்கம் போச்சு அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல் ஆக மாறிடும். So, அப்ப E is equal to E power 160 அப்படிங்கிறது தான் correct answer. Option B is a right answer. Next, problem number 18. For the following cell, நம்மளுக்கு ஒரு cell representations கொடுத்தாங்க. Cell representations கொடுத்தாங்க அப்படினாவே நம்ம first cell reactions மாத்திடுவோம். Zinc அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா first நமக்கு என்ன தெரியும்? Cell representationல left hand sideல இருக்கக்கூடியது anode, right hand sideல இருக்கக்கூடியது எல்லாமே cathode அப்படின்னு நமக்கு தெரியும். Anode என்ன நடக்கும்? Oxidations நடக்கும். Zinc அப்படிங்கிறது zinc 2+ conversions ஆகுது. plus 2 electrons ரிலீஸ் பண்றது மூலமா. Then copper 2+ அப்படிங்கிறது cathodeல 2 electrons கெயின் பண்ணி காப்பரா கன்வர்ஷன்ஸ் நடந்துரும். சோ இத வச்சு நம்ம செல் ரியாக்ஷன்ஸ் எழுதுவோமா? zinc plus Cu2+ gives zinc 2+ plus copper. சோ 2 எலக்ட்ரான்ஸ் வந்து காமனா இருக்கறதுனால கேன்சல் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? செல் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ நம்ம क्वेश्चंसல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படினா when the concentration of the zinc 2+ ion is 10 times the concentration of Cu2+ ion. So zinc 2+ ions ஓட concentration பாத்தீங்க அப்படினா 10 times the Cu2+ ion concentration. So இந்த particular conditionsல இருக்கும்போது the expression for the Gibbs free energy change is. So நம்ம என்ன கேக்குறாங்க அப்படினா இந்த கண்டிஷன்ல இருக்கும்போது Gibbs free energy change அப்படிங்கறதோட ஆன்சர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. F அப்படிங்கிறது Faraday constant சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்லிருக்காங்க. R அப்படிங்கிறது gas constant, temperature T and E நாட் cell அப்படிங்கறதோட வேல்யூவோ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சோ அப்போ E நாட் cell and Gibbs free energy change and concentration இதெல்லாம் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் நம்மளோட நர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். சோ E cell is equal to E நாட் cell minus RT divided by N of F ln concentration of the product divided by concentration of the reactant. Concentration of the product என்னது? zinc 2+ ion. So E நாட் cells ஓட வேல்யூ வந்து 1.1 volt அப்படின்னு சொல்லி நம்ம क्वेश्चंसலயே கொடுத்துட்டாங்க. minus R and T and number of electrons involved அப்படிங்கிறது 2 அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். 2F ln concentration of the product அப்படிங்கிறது என்னது? zinc 2+ ions அப்படிங்கிறதா product and Cu2+ ions அப்படிங்கிறதா நம்மளோட reactant. So இப்போ இந்த zinc 2+ ions க்கு பதிலா 10 constant Cu2+ ions நம்ம கன்வர்ட் பண்ண போறோம். So அப்போ 1.1 minus RT divided by 2 of F ln 10 concentration of the Cu2+ ion divided by Cu2+ ion. So ரெண்டுமே வந்து copper 2+ ions இருக்கு இல்லையா? So இது ரெண்டும் வந்து சேமா இருக்கறனால நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். So அப்போ 1.1 volt minus RT divided by 2 of F ln 10 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த lnல இருக்கிறதுனால நம்ம வந்து log ஆ மாத்திடுவோம். சோ logல மாத்தணும் அப்படினா log of 10 அப்படிங்கறது நம்மளோட வேல்யூ தெரியும். சோ அப்போ 1.1 minus RT divided by 2 of F 2 into 303 log of base 10 and power 10. சோ அப்போ இதோட வேல்யூ என்னது? 1 அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சோ அப்போ E cell அப்படிங்கறதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். E cell அப்படிங்கிறது என்னது? E cell அப்படிங்கிறது 1.1 minus RT divided by 2 of F log நான் வந்து 2 into 2.303 log ஓட வேல்யூ என்ன கிடைச்சது? நம்மளுக்கு 1 அப்படி நமக்கு கிடைச்சிச்சு இல்லையா? சோ அப்ப log of 10 அப்படிங்கிறது நம்மளுக்கு 1 ஆ கன்வர்ட் ஆயிடும். சோ அப்போ E cell அப்படிங்கிறது E cell is equal to 1.1 minus RT divided by 2 of F multiplied by 2.303. சோ நம்ம क्वेश्चंस என்ன கேட்டிருக்காங்க? Gibbs free energy changes தான் கேட்டிருக்காங்க. சோ அப்ப Gibbs free energyயும் E cell ரிலேட் பண்ணக்கூடியது இந்த ஈக்குவேஷன் அப்படினு சொல்லி நமக்கு தெரியும். Gibbs free energy is equal to minus NFE E cell அப்படின்னு நமக்கு தெரியும். சோ minus NF E cell க்கு பதிலா இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 1.1 minus RT divided by 2 of F multiplied by 2.303. சோ நமக்கு என்ன தெரியும்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது 2 அப்படின்னு நமக்கு தெரியும். சோ அப்ப இந்த இடத்துல நான் 2 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ இது உள்ள போச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படினா minus 2 into 1.1 அப்படிங்கிறது 2.2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும்.
ஃபாரடே அப்படிங்கிறது ஃபாரடேவா நான் வச்சுட்டேன் டிவைடட் பை minus RT multiplied by 2 of F divided by 2 of F multiplied by 2.303. So, அப்போ 2F அப்படிங்கிறது cancel ஆயிடுச்சு. minus 2.2 Faraday minus 2.303 RT அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. So, இந்த இடத்துல மைனஸ் உள்ள இன்ட்டு பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அப்போ இங்கே வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அதே மாதிரி இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. ஸோ அப்போ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் அப்படிங்கிறது 2.303 RT minus 2.2 Faraday. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சோட வேல்யூ. ஸோ இது ஆப்ஷன்ஸ் கூட எந்த ஆப்ஷன் கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி கூட மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 19. Galvanization is applying a coating of. Galvanization அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அயான் மேல ஜிங்க கோட் பண்ணக்கூடியதா நம்ம galvanization அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 20. The equivalent conductance of NaCl at C constant and at infinite dilution are lambda C and lambda infinity. C அப்படிங்கிற கான்சென்ட்ரேஷன்ல ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் NaCl அப்படிங்கிறது lambda C அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. And at infinite dilutionல equivalent conductance of NaCl அப்படிங்கிறது lambda infinity அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. Respectively, the correct relationship between the lambda C and lambda infinity. So conductance at particular concentration அப்படிங்கிறதும் lambda infinity அதாவது infinite conductance அப்படிங்கிறதும் எப்படி ரிலேஷனா இருக்கு? lambda C is equal to lambda infinity minus root of C அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு சம் கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா B அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம B அப்படிங்கறத யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த B அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் வந்து சால்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணிருக்கு. சால்வெண்ட் சேஞ்ச் ஆகும்போது கான்ஸ்டன்ட் B அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ அப்போ லாம்டா சியும் லாம்டா இன்ஃபினிட்டியும் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் என்னது? லாம்டா சி இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ஃபினிட்டி மைனஸ் பி ரூட் ஆஃப் சி அப்படிங்கிறதா கரெக்டான ரிலேஷன்ஷிப். ஸோ ஆப்ஷன் ஏல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூட் சிக்கு பதிலா வெறும் சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூட் சிக்கு பதிலா கான்சென்ட்ரேஷன் அப்படின்னே கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் சில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூட் சி அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க அண்ட் மைனஸ் அப்படிங்கறதும் நம்மளுக்கு கரெக்டா கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூவா கொடுத்துட்டாங்க. அப்போ ஆப்ஷன் டியும் வந்து ராங் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபியூ ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் ரிலேட்டடான எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நோட்ஸா உங்களுக்கு PDF ஃபார்மேட்ஸ்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அண்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஸோ இது ரெண்டு ரிலேட் பண்ணக்கூடிய JEE எக்ஸாம்ஸ்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதா நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸோட எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சாப்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சாப்டர் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். தட்ஸ் இட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.